வணக்கம் நண்பர்களே. அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கு புதிய பத்திரப்பதிவு திட்டம், பதிவுத்துறை திடீர் உத்தரவு பற்றி இந்த வீடியோல முழுவதும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல இது போன்ற வீடியோக்களை அப்லோட் செய்யும் போது உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். தமிழகத்தில் பத்திரப்பதிவு பணிகளை மேலும் விரைவுபடுத்தும் நோக்கில் பதிவுத்துறை ஸ்டார் 3.0 என்ற புதிய மென்பொருளை அறிமுகம் செய்துள்ளது. இந்த புதிய திட்டத்தின் மூலம் சில வகை பரிமாற்றங்களுக்கு பொதுமக்கள் நேரடியாக சார் பதிவாளர் அலுவலகம் செல்லாமல் எங்கிருந்து வேண்டுமானாலும் பதிவை மேற்கொள்ள முடியும். குறிப்பாக புதிய அடுக்குமாடி குடியிருப்பு திட்டங்களில் வீடு வாங்கும் போது கட்டுமான நிறுவனத்தின் அலுவலகத்திலிருந்தே பத்திரப்பதிவு செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதன் ஒரு பகுதியாக பத்திரத்தில் குறிப்பிடப்படும் கட்டடத்தின் மதிப்பு உள்ளிட்ட விவரங்கள் சரியாக உள்ளதா என்பதை உறுதி செய்ய வேண்டியது அவசியமாக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து அடுக்குமாடி குடியிருப்பு திட்ட வீடுகளின் இரண்டாவது மற்றும் தொடர் விற்பனைகளில் கள ஆய்வு மேற்கொள்ளாமல் பத்திரப்பதிவு செய்து வழங்க பதிவுத்துறை உத்தரவிட்டுள்ளது. கள ஆய்வை தவிர்த்து காலதாமதமின்றி பத்திரங்களை பதிவு செய்து வழங்க வேண்டும் என பதிவுத்துறை தலைவர் தினேஷ் பொன்ராஜ் அவர்கள் வெளியிட்டுள்ள சுற்றறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து தேசிய ரியல் எஸ்டேட் மேம்பாட்டு கவுன்சில் தமிழக பிரிவு துணைத் தலைவர் பி மணிசங்கர் கூறுகையில், இந்த உத்தரவில் நன்மையும் தீமையும் உள்ளதாக தெரிவித்துள்ளார். அடுக்குமாடி திட்டங்களில் சிறப்பு வசதிகள் குறித்து விவரங்கள் பத்திரத்தில் தெளிவாக இடம்பெற்றால் கள ஆய்வு தேவையில்லை என்பதே நன்மை என்றும், இதனால் பதிவு முடிந்த உடனே பத்திரம் கிடைக்கும் வாய்ப்பு உருவாகும் என்றும் அவர் கூறினார். மேலும் கட்டுமான நிறுவனம் மற்றும் வீடு வாங்குவோர் இடையிலான உடன்பாடுகளுக்கு சட்டப்பூர்வ மதிப்பு கிடைக்கும் என்றும் குறிப்பிட்டார். அதே நேரத்தில் கள ஆய்வு மேற்கொள்ளாத நிலையில் அனுமதிக்கப்பட்ட அளவை விட கூடுதல் வீடுகள் கட்டப்பட்டிருந்தால் அது தெரியாமல் போகும் அபாயம் உள்ளதாகவும், பத்திரத்தில் குறிப்பிடப்பட்ட லிப்ட், பார்க்கிங் போன்ற வசதிகள் உண்மையில் உள்ளனவா என்பதை உறுதி செய்ய முடியாத நிலை ஏற்படும் என்றும் அவர் எச்சரித்தார். இதனால் அந்த கட்டிடம் உண்மையில் தற்போதும் உள்ளதா என்ற கேள்விக்கு பதிவுத்துறை பதிலளிக்க முடியாத சூழ்நிலை உருவாகலாம் என்று அவர் தெரிவித்தார். பத்திரப்பதிவுத்துறையில அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கு முக்கியமாக ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. அதனால அடுக்குமாடி கட்டியிருக்கவங்க அவங்களுக்கெல்லாம் இது ஒரு பயனுள்ள தகவலா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த தகவல் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இது போன்று வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம்.